எனக்கு கழுத்து குடைச்சலாவே இருக்கு. இந்த பெயின் வந்து எனக்கு ஃபுல்லாவே ரெடிட் ஆகுது. எனக்கு இந்த இடம்லாம் வந்து ஒருமே மதன்னு இருக்கு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சில பேருக்கு வந்து கிட்னஸ் ஃபார்ம் பண்ணுது. அதாவது எப்பயாவது ஒரு டைம் வந்து கேர்னஸ் இருக்க மாதிரி இருக்கு. இந்த கையெல்லாம் விட்டு போற மாதிரி வலி இருக்கு. சரிங்களா? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் ட்ரபீசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசில்ஸ் வந்து உங்களுக்கு டைட்னஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மசில் வந்து டைட்னஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஓவர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயம் நீங்க ரிப்பீட்டா பண்றீங்க. அதாவது கையில துணி தூக்கிறது, வெயிட் ஏதாவது தூக்கி நடக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ஆக்ஷன் அதிகமா இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ட்ரபீசியஸ் சொல்லக்கூடிய மசில் வந்து அதிகமா வந்து உங்களுக்கு கிராம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கிராம்ப் ஆகிறதுனால அந்த பார்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த மசில் டைட்னஸ் ஆகிட்டு இங்க இருக்கக்கூடிய லிவர்டஸ் கேப்ல அந்த கம்ப்ரெஷன் ஆகும். அதாவது இந்த சர்விக்கல் ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நெக் போன் வந்து உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகிறதுனால உங்களுக்கு கை ரெடிட் ஆகுறது, கை ஃபுல்லாக குடைச்சல் இருக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, லிவர்டஸ் கேப்லா ஸ்ட்ரெச்சஸ், அதாவது நெக் மசில்ஸ் உண்டான இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் நீங்க பண்ணிட்டு ட்ரபீசியஸ் உண்டான ஸ்ட்ரெச்சஸ்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் பெயின் லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சஸ் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம்.